துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து இப்படி செயல்படுகிறார். லக்னத்தில் இருக்கிறது மிகவும் நன்று. லக்னம் வேலையை நல்லா செய்யும். ஜாதகரே ஒரு பிசினஸ் மைண்டடா இருப்பார், கலை உணர்வு உள்ளவராக இருப்பார், ரசிப்புத்தன்மை உள்ளவராக இருப்பார், சொகுசு வாழ்க்கையை நம்ம விரும்புகிறவராக இருப்பார். நல்ல ஒரு ஆடை அபராகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இருப்பார். மீடியா துறையில் ஜெயிக்கிறது, நடிப்பு துறையில் ஜெயிக்கிறது. ஏன் நம்மளோட உலக நாயகன் கமலஹாசனே பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி ஆகிய சுக்கிரனே வந்து குருவின் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். அதனால தான் அவர் வந்து அப்படி இருக்கிறார். ஸோ ரெண்டாவது லக்னத்தில் பிறக்கும் பொழுது, ரெண்டாவது பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது, இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது 8ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறார். ஸோ 8ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற மறைமுக இன்கம், வெளிநாடு, கூட்டு தொழில ஜெயிக்கிறது, லேர் மார்க்கெட்டு, அது மாதிரி விஷயங்கள் வலு பெறுகிறது. ஸோ 2ஆம் இடத்துல இருந்து 8 கனெக்ட் ஆகிறார், அதுவும் பரவாயில்ல. 3ஆம் இடத்துல இருக்கிறது தவறு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், சுக்கிரனும் மறைவு பெறுகிறார், மறைவு ஸ்தானத்துல போய் மாட்டிக்கிறார். அதே சமயத்தில் அதுக்கு பிடிக்காத தனுஷ் வீட்டில், குருவின் வீட்டில் இருக்கிறார். ஸோ துலா லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் 3ல இருக்கிறது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை. 4ஆம் இடத்துல இருக்கிறது டாப் மோஸ்ட் டாப். ஏன்னா திக்பலம், நல்ல கேரக்டர், ட்ரூ கேரக்டர். எப்பவுமே லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆனார்னா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க கேரக்டரை. அவங்களுக்கு நினைக்கிறது நிற்பாங்க. ஏமாத்துக்காரர்களாவோ உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது மாதிரி இல்லாமல் ட்ரூ கேரக்டராக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் நன்றது. ஏன்னா நட்பு வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு சுபகிரகமாக இருந்து 5ஆம் இடத்துல திருகோணஸ்தானத்தில் இருக்கிறது டாப். நல்ல கிரியேட்டிவிட்டியாகவும் இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருப்பாங்க. 6ஆம் இடத்துல உச்சம் பெறுவது தப்பில்லை. ஏன்னா லக்னாதிபதி உச்சம் பெறாருங்கிற விஷயத்துல தப்பில்லை. 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தையே பார்க்கறதும் தப்பில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் பாதத்துல எல்லாம் இருந்துட்டாருன்னா சுக்கிரன் வர்க்கோத்தம் பெறுவார். ஸோ லக்னாதிபதி வர்க்கோத்தம் பெறுவது மிகவும் அருமை. அதே சமயத்தில் லக்னாதிபதி 8ல் இருக்கிறதும் தப்பில்லை. இது மாதிரி சாஸ்திரங்கள், ஜோதிடங்கள், ஷேர் மார்க்கெட்டு, மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் ஆர்வம் இருக்கும். ஸோ வெளிநாடு விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிப்பாங்க. கூட்டு தொழில் ஜெயிப்பாங்க. பண விஷயத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடங்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா. ஒரு சுபகிரகம் பார்க்கறது நம்ம நல்லது இல்லையா. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல மிதுனத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயம். தந்தையாருக்கு நல்ல விஷயம். நட்பு வீட்டில் இருக்கிறார். நல்ல ஒரு பூர்வீகமான நல்ல ஃபேமிலியில் பிறந்திருப்பாங்க. 3ஆம் வீட்டை பார்த்து இளைய சகோதர சுபத்துப்படுத்துறார். தப்பில்லை. சுக்கிரதேச நட்பு வீட்டிலிருந்து புதன் வீட்டில் நடக்கும் பொழுது நல்ல அமைப்பு தான் கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை. டெக்ஸ்டைல் ரிலேட்டடு, கார்மெண்ட்ஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சுக்கிரனின் மீடியா, அது மாதிரி துறையில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து பகை பெற்றிருக்கும் பொழுது ஜாதகர் ஏனோதானன் இருப்பார். அவர் எடுக்கிற டெசிஷன்ல வந்து ஸ்திரத்தன்மை இருக்காது. நல்ல ஒரு முடிவான ஒரு அமைப்பு, நல்ல ஓஸ்டி எடுக்க மாட்டார். நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயங்கள்.